மேல்நிலை வகுப்பில் பயிலும் அன்பு மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேர்வுக்கு பயன்படக்கூடிய முறையில் சில விஷயங்களை இங்கே சொல்லப் போகின்றேன். முதலில் 4 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முறையில் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லப் போகின்றேன். அது என்னவென்றால், பாடலின் மையக் கருத்தை எழுதி நயங்களை சுட்டுதல். அதாவது, ஒரு பாடலை தந்திருப்பார்கள், அதனுடைய மையக்கருத்தை முதலில் எழுத வேண்டும். அதன் பிறகு அதில் அமைந்துள்ள 3 நயங்கள் என்றால் அழகுகள், உங்கள் மனதை கவர்ந்த சில அழகான இடங்கள், அதை சுட்டிக்காட்ட வேண்டும். இதற்கு 4 மதிப்பெண்கள் தேர்வில் உண்டு. இந்த 4 மதிப்பெண்களையும் நீங்கள் எளிதில் எடுத்து விடலாம். அதற்கான பயிற்சியை நான் இங்கு தரப்போகின்றேன். அனைவரும் நன்றாக செவிமடுத்து அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடங்குகின்றேன். பாடலை பாருங்கள். இது புதுக்கவிஞர் காமராசன் எழுதிய ஒரு பாடல். பூமிச்சருகாம் பாலையை முத்து பூத்த கடல்களாக்குவேன், புயலை கூறுபடுத்தியே கோடி புதிய தென்றலாக்குவேன், இரவில் விண்மீன் காசினை செலுத்தி இரவரரோடு பேசுவேன், இரவெரிக்கும் பருதியை ஏழை விறகரிக்க வீசுவேன். இப்போ ஒரு பாடலை இப்படி கேள்வித்தாளில் தந்திருந்தால் குறைந்தது அதை மனதுக்குள் 3 தடவையாவது மௌனமாக படிக்க வேண்டும். அப்படி படிக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாடலில் அடங்கியுள்ள கருத்து என்ன என்பது உங்களுக்கு நன்றாக புரியும். அதன் பிறகு மைய கருத்தை எழுதினால் போதுமானது. இந்த பாடலின் கருத்தை நான் ஒரு முறை சொல்லித் தருகின்றேன். இங்கே பாருங்கள், கீழே எழுதியிருக்கின்றேன். இந்த உலகின் ஏற்றத்தாழ்வுகளை நான் மாற்றுவேன். இந்த உலகத்தில் ஏராளமான ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. பணக்காரன், ஏழை என்ற ஏற்றத்தாழ்வுகள் ஏராளம் உண்டு. அந்த ஏற்றத்தாழ்வுகளை நான் மாற்றுவேன். வறண்ட பாலைவனத்தை முத்துக்கள் கொழிக்கும் கடல்களாக மாற்றுவேன். தீமை தரும் புயல் காற்றை சிறு சிறு பகுதிகளாக கூறுபடுத்தி மக்களுக்கு நன்மை தரும் தென்றல் காற்றாக மாற்றுவேன். இரவு நேரத்தில் வானத்தில் தெரியும் நட்சத்திரங்களை. பூமிச்சருகாம் பாலையை, அதாவது நம்முடைய நிலத்தை பழைய தமிழர்கள் 5 பிரிவாக பிரித்திருந்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இங்கு பாலை என்றால் வெப்பமான இடம், அதாவது மணலும் மணல் சார்ந்த இடமும் என்று இலக்கணத்தில் சொல்வார்கள். மணலும் மணல் சார்ந்த இடமும் தான் பாலை. அப்போ இந்த பூமி என்பது பாலை நிலத்தை சருகு என்று சொல்லுகின்றார் கவிஞர். சருகு என்றால் காய்ந்த இலை. இந்த பூமியில் சருகு போல அமைந்துள்ள பாலை நிலத்தை நான் முத்து பூத்த கடல்களாக்குவேன். முத்து என்றால் நவரத்தினங்களில் ஒன்று. அது கடலில் விளையும். கடலில் விளையக்கூடிய முத்து, அந்த முத்து விளங்கக்கூடிய கடல்களாக மாற்றுவேன். இந்த உலகத்தில் ஏராளமான பாலை நிலங்கள் உள்ளன. அந்த பாலை நிலங்களை நான் முத்து கொழிக்கக்கூடிய கடல்களாக மாற்றுவேன். அடுத்தது, புயலை கூறுபடுத்தியே. புயல் என்றால் உங்களுக்கு தெரியும், ஏராளமான அழிவை உண்டாக்கக்கூடிய புயல் காற்று. அந்த புயல் காற்று இனி இந்த உலகத்துக்கு வேண்டாம். அந்த புயல் காற்றை நான் கூறுபடுத்தி, சின்ன சின்ன காற்றாக பிரிவுபடுத்தி கூறுபடுத்தி கோடி புதிய தென்றலாக்குவேன். கோடிக்கணக்கான தென்றல் காற்றாக மாற்றுவேன். தென்றல் காற்று மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடியது. அப்போது இந்த உலகத்தில் அடிக்கக்கூடிய அந்த புயல் காற்றை, கொடுமையான புயல் காற்றை சிறு சிறு பிரிவுகளாக நான் தென்றல் காற்றாக மாற்றி அதை மக்களுக்கு நன்மை உண்டாக்கும்படி செய்வேன். இனி அடுத்த வரியை பாருங்கள். இரவு நேரத்தில் விண்மீன் காசினை. விண்மீன்கள் ஏராளமாக ஆகாயத்தில் உள்ளன. அவை காசு போல பளபளப்பாக ஜொலித்து கொண்டிருக்கின்றன. அந்த விண்மீன் காசினை எடுத்து இரவலரோடு பேசுவேன். இரவலர் என்றால் ஏழை மக்கள். அந்த ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்களை நான் நட்சத்திர காசை எடுத்து கொடுத்து அவர்களோடு சந்தோஷத்தோடு பேசுவேன். இனி இரவெரிக்கும் பருதியை. இரவில் கஞ்சி வைப்பதற்கு விறகு கூட இல்லாமல் ஏராளமான ஏழைகள் வாழ்கின்றார்கள் நம் நாட்டில். அந்த ஏழை மக்களுக்காக நான் பருதி என்றால் சூரியனை. சூரியன் பயங்கரமான வெப்பத்தை உடையது. அந்த மிகுந்த வெப்பத்தை உடைய அந்த சூரியனை நான் எடுத்து அந்த சூரியனை ஏழை மக்களுக்கு விறகாக கொடுப்பேன்.
அந்த விறகை வைத்து அவர்கள் கஞ்சி சமைக்கட்டும், ஏற்றத்தாழ்வு இந்த உலகத்தில் மாறட்டும் என்று சொல்லக்கூடிய முறையில் அமைந்த ஒரு அருமையான கவிதை. இது உங்கள் மனதை மிகவும் கவர்ந்திருக்கும். காரணம் என்னவென்றால், இங்கு பூமியை பூமி சருகு என்று பாலை நிலத்தை சொல்வதும், அந்த பாலை நிலத்தை அகற்றி நான் முத்து கொழிக்கக்கூடிய கடல்களாக மாற்றுவேன் என்று சொல்வதும், புயல் காற்றை கூறுபடுத்தி அதை மனிதனுக்கு நன்மை செய்யும் தென்றலாக மாற்றுவேன் என்று சொல்வதும், இரவில் விளங்கக்கூடிய அந்த விண்மீனை நட்சத்திரம் என்று சொல்வதும், அந்த நட்சத்திரங்களை காசாக நான் எடுத்து ஏழைகளுக்கு கொடுப்பேன் என்று சொல்வதும், இரவில் கஞ்சி சமைப்பதற்கு பிறகு கூட இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய அந்த ஏழை மக்களுக்கு நான் சூரியனை விறகாக கொடுப்பேன் என்று சொல்வதெல்லாம் நல்ல நயங்களாகும், நல்ல அழகுகள் ஆகும். நயம் என்றால் அழகு. மையக்கருத்தை ஒரு தடவை கூட நான் எழுதியிருக்கின்றேன் பாருங்கள். இந்த உலகின் ஏற்றத்தாழ்வுகளை நான் மாற்றுவேன், வறண்ட பாலைவனத்தை முத்துக்கள் கொழிக்கும் கடல்களாக மாற்றுவேன், தீமை தரும் புயல் காற்றை சிறு சிறு பகுதிகளாக கூறுபடுத்தி மக்களுக்கு நன்மை தரும் தென்றல் காற்றாக மாற்றுவேன், இரவு நேரத்தில் வானத்தில் தெரியும் நட்சத்திரங்களை இந்நாட்டில் உள்ள ஏழைகளுக்கு காசாக கொடுத்து அவர்களின் ஏழ்மையை மாற்றுவேன், இரவில் சமைக்க விறகு வேண்டும், அதற்கு சூரியனை ஏழைகளுக்கு விறகாக கொடுப்பேன் என்றெல்லாம் கவிஞர் சொல்லுகின்றார். இனி இதில் அமைந்துள்ள கேள்வித்தாளில் இந்த பாடலில் அமைந்துள்ள 3 நயங்களை எடுத்தெழுதுக, அல்லது இந்த பாடலில் அமைந்துள்ள நயங்கள் சிலவற்றை எழுதுக, இப்படியெல்லாம் கேட்பார்கள். 4 மதிப்பெண்கள் இருக்கின்றன. அதனால் நீங்கள் அதை நல்ல முறையில் எழுத வேண்டும். வேறு ஒன்றுமில்லை, நன்றாக கவிதையை ஒரு மனதுக்குள் 3 தடவை படித்து முடித்த பிறகு மைய கருத்தை முதலில் எழுத வேண்டும். அதன் பிறகு அதில் உள்ள உங்கள் மனதை கவர்ந்த வரிகள் அல்லது மனதை கவர்ந்த விஷயங்களை மிகுந்த ஈடுபாட்டுடன் அதை நயமாக அல்லது கவர்ச்சியாக எழுத வேண்டும். மற்றவர்களுக்கு அதை வாசிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அதை நன்றாக படித்து ரசித்திருக்கிறீர்கள் என்று ஆசிரியருக்கு, அந்த கேள்வித்தாளை திருத்தக்கூடிய ஆசிரியருக்கு தோன்ற வேண்டும். அந்த முறையில் நீங்கள் எழுதினால் போதுமானது. இப்போ நயங்கள். அழகு. சொல்லழகும் பொருளழகும் நிறைந்த பாடல் இது. இந்த பாடலில் நல்ல சொல்லழகு, மிகுந்த பொருளழகு, சொல்லும் சொற்கள் அழகாக இருக்கின்றன, அதுபோல அதனுடைய அர்த்தமும் நன்றாக இருக்கிறது என்று பொதுவாக ஒரு வரி எழுதுவதில் தப்பில்லை. அது அப்படி எழுதலாம். சொல்லழகும் பொருளழகும் நிறைந்த பாடல் இது. அடுத்து நயங்கள் என்ன என்பதை கீழே சொல்லுகின்றேன் பாருங்கள். பாலை நிலத்தை பூமியின் சருகு என்பது நயமானது. இந்த உலகத்தில் காணக்கூடிய பாலை நிலங்களை, வெப்பமான அந்த ஒன்றுக்கும் பயன்படாத பாலை நிலத்தை, காய்ந்து கிடக்கக்கூடிய அந்த பாலை நிலத்தை பூமியின் சருகு என்று கவிஞர் வர்ணிப்பது என்னுடைய மனதை மிகவும் கவர்ந்தது. அது மிகவும் நயமானது அல்லது அது அழகான ஒரு விஷயமாகும். சருகு உலர்ந்து கிடப்பது போல, காய்ந்த இலை உலர்ந்து கிடப்பது போல பாலை நிலமும் மழையின்றி காய்ந்து கிடப்பதால் அதை பூமி சருகு என்று சொல்வது மிகவும் நயமானது, மிகவும் என்னுடைய மனதை மிகவும் ஈர்த்த ஒரு விஷயமாகும் என்று முதல் நயத்தை பற்றி சொல்ல வேண்டும். அடுத்ததாக, புயல் காற்று அழிவை தரும், ஆனால் அதை கூறுபடுத்தி தென்றலாக்கினால் நன்மை தரும் என்பது இன்னொரு நயமாகும். அதாவது பொதுவாக புயல் காற்று கொடுமையானது, அது மக்களுக்கு அழிவை தரும். ஆனால் அந்த அழிவை தரக்கூடிய புயல் காற்று இனி வேண்டவே வேண்டாம். ஒருவேளை அந்த புயல் காற்று அடித்தால் கூட நான் அதை கூறுபடுத்தி, சின்ன சின்ன பிரிவுகளாக கூறுபடுத்தி அதை தென்றலாக மாற்றுவேன். தென்றல் காற்று மனிதனுக்கு நன்மையை தரும். இப்போ தென்றலாக்கினால் நன்மை தரும் என்பது இந்த பாடலில் சொல்லக்கூடிய இன்னொரு நயம், இன்னொரு அழகு ஆகும். அப்போ அழிவை தரக்கூடிய புயல் காற்றை மாற்றி அதை சிறு சிறு பகுதிகளாக்கி அதை மக்களுக்கு நன்மை தரக்கூடிய தென்றல் காற்றாக மாற்றுவேன் என்று கவிஞர் சொல்வது இன்னொரு அழகாகும். அது என்னுடைய மனதை மிகவும் பிடித்த இடமாகும் என்னும் முறையில் நீங்கள் எழுத வேண்டும். அடுத்தது, ஆகாயத்தில் சிதறி கிடக்கும் நட்சத்திரங்களை சிதறிய காசு என்று சொல்வது நயமானது. ஆகாயத்தில் இரவு நேரத்தில் ஏராளமான நட்சத்திரங்கள் உள்ளன, விண்மீன்கள் உள்ளன. அந்த விண்மீன்களை சிதறிய காசு, ஆகாயத்தில் சிதறப்பட்ட காசு என்று சொல்வது அழகானது, நயமானது. ஏழைகளுக்கு சோறு சமைக்க விறகு வேண்டும்.
ஏழைகளுக்கு சோறு சமைக்க விறகு கட்டாயம் வேண்டும். அதை வாங்கக்கூட காசு இல்லாமல் அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். அதற்காக நான் மிகுந்த வெப்பமுடைய பரிதி அல்லது சூரியனை வீசி தருவேன். அவர்களுக்கு அப்படியே வீசி கொடுப்பேன். அவர்களின் இல்லாமை அதோடு ஒழியட்டும் என்பது இன்னொரு நயம், இன்னொரு அழகு ஆகும். இனி வரமைமிக்க இரவலர்க்கு விண்மீன் காசினை செலுத்தி அவர்களை மகிழ வைத்து பேசுவேன் என்பது இன்னொரு நயமாகும். வறுமையுடைய அந்த இரவலர்களுக்கு கையில் காசு இல்லை. அதனால் ஆகாயத்தில் ஜொலிக்கக்கூடிய அந்த விண்மீன் ஆகிய அந்த காசை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து அவர்களோடு மகிழ்ச்சியோடு பேசுவேன் என்று கவிஞன் சொல்லக்கூடிய அந்த கற்பனை இருக்கிறதே, அந்த கற்பனை நம்முடைய மனதையெல்லாம் ஈர்க்கக்கூடிய ஒரு நயம் ஆகும், ஒரு அழகு ஆகும். இப்படி உங்கள் மனதில் தோன்றக்கூடிய அந்த நயங்களை சொல்ல வேண்டும். அன்பு மாணவர்களே, இது நான் உதாரணத்துக்காக இப்படி ஒரு கவிதையை எழுதினேன். இதே போல ஏராளமான கவிஞருடைய பாடல்களை உங்களுக்கு கேள்வித்தாளில் தந்திருக்கலாம். உதாரணமாக பாரதியாருடைய கவிதைகள், பாரதிதாசனுடைய கவிதைகள், அதே மாதிரி கண்ணதாசனுடைய கவிதைகள், இப்படி பெரிய பெரிய கவிஞருடைய கவிதைகளெல்லாம் உங்களுக்கு இதே மாதிரி நயம் உணர்த்துக என்னும் முறையில் கேட்கலாம். அதை நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது என்னவென்றால், கவிஞர்கள் எப்போதும் கற்பனை திறன் உடையவர்கள். கற்பனை செய்து நிறைய விஷயங்களை அதில் எழுதியிருப்பார்கள். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு என்று சொல்வார்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எனவே சாதாரணமாக தெரிவது போல் அல்ல அதில் அமைந்திருக்கக்கூடிய உள்ளர்த்தம் என்பது. அதை நீங்கள் அறிய வேண்டுமானால் ஒரு 3 தடவையாவது மனதுக்குள் மௌனமாக அந்த கவிதையை அல்லது அந்த பாடலை படித்து பார்க்க வேண்டும். படித்து பார்க்கக்கூடிய ஒரு 3 தடவை படிக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக அது உங்கள் மனதை ஈர்க்கும், உங்கள் மனதை கவரும். அதில் அமைந்துள்ள கருத்துக்கள் தெள்ளத் தெளிவாக உங்களுக்கு தெரியும். அப்படி தெரியக்கூடிய அந்த கருத்தை முதலில் மையக்கருத்து என்ற பக்கத்தலைப்பு போட்டு மையக்கருத்து என்று எழுத வேண்டும். அதன் பிறகு நீங்கள் அந்த கவிதையை படித்து வரக்கூடிய நேரத்தில் உங்களை அறியாமல், உங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் அப்படியே உங்கள் மனதை கவர்ந்திருக்கும். உங்கள் மனதில் ஆங்காங்கே தட்டுப்பட்டிருக்கும். உங்கள் மனதில் ஆங்காங்கே ஒரு எழுச்சியை உண்டாக்கி இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நயங்கள் என்ன என்று நீங்கள் ஆலோசித்து பார்த்தால் நிச்சயமாக உங்கள் மனதை கவர்ந்த இடங்களை எழுத முடியும். நான் ஒரு உதாரணத்துக்கு இந்த பாடலில் சொல்லி தந்தது போல பல விஷயங்கள் உங்கள் மனதை நிச்சயமாக கவர்ந்திருக்கும். அந்த இடங்களை ஒரு ஈடுபாட்டோடு கவர்ச்சிகரமான முறையில் எழுத வேண்டும். அதுவே நயத்தை எழுதக்கூடிய முறையாகும். 3 நயம் என்று கேட்டால் 3 நயங்களை எழுதினால் போதும். ஏனென்றால் இதற்கு 4 மதிப்பெண்கள். 4 மதிப்பெண்கள் என்பது அவ்வளவு குறைவான மதிப்பெண்கள் கிடையாது. 4 மதிப்பெண்கள் அவர்கள் தர வேண்டுமானால் அது நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கற்பனை செய்து நல்ல முறையில் எழுதினால் மட்டுமே அவர்கள் தருவார்கள். எனவே இந்த முறையில் நான் சொன்ன முறையில் நீங்கள் நிச்சயமாக ஒரு மௌனமாக ஒரு 3 தடவை படித்து மையக்கருத்தை எழுதிவிட்டு உங்கள் மனதை ஆங்காங்கே இழுத்து போட்ட சில விஷயங்களை அப்படியே எழுதினீர்கள் என்றால் அது ஒரு நல்ல நயம் சுட்டலாக அமையும். இந்த நயம் சுட்டக்கூடிய இந்த பாடல் உங்கள் மனதுக்கு பிடித்திருந்தால், உங்களுக்கு பயன்பட்டிருந்தால் எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கெல்லாம் இதை அனுப்பி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.